வீடியோல ஒரு கிளையண்ட் என்எம்ஆர் மெத்தட்ல எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் கான்ட்ராக்ட்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் வந்து வீடு கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்றது ரொம்ப வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி குடுத்துட்டு, லேபர்ஸ மட்டும் கான்ட்ராக்ட்ல விட்டுறது. அதாவது ஜல்லி, மண்ணு, சிமெண்ட், செங்கல் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே கிளையண்ட் வந்து வாங்கி குடுத்துறணும். அதுக்கு தேவையான அத வச்சு வேலை செய்ற லேபர்ஸ் மட்டும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல விட்டுறணும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 400 ரூ. 500 அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த வேலையுமே அவங்க கான்ட்ராக்ட்ல பண்ணி குடுத்துருவாங்க. இதுல இருக்க பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து கிளையண்ட் ஸ்கோப்ல இருக்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பணத்த வந்து அவங்களால மிச்சம் பண்ண முடியும். ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் நம்ம சைடு இருக்கும்போது, அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைம்ல தேவைப்படுமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ நம்ம வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்கணும். மெட்டீரியல்ஸ்ல எதனா டிலே பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த லேபர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியாது. ஏன் அப்படின்னா, ஆளுங்கள வச்சு வேலை செய்ற அந்த மேஸ்திரி வந்து ஆளுங்களுக்கு வேலை குடுக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாரு. நீங்க பிரேக் விட்டு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லேபர் கான்ட்ராக்ட் மூலியமா வீடு கட்டும்போது, கண்டிப்பா உங்களால ஒரு அஃபோர்டபிள் அமௌண்ட்ட சேவ் பண்ண முடியும்.